வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவர் கொலை வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் மனைவியை அபகரித்து சென்றதால் கூட்டாளியை ஏவி கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மனைவியின் சொத்துக்களை அபகரிக்க போட்ட திட்டத்தின் பின்னணி என்ன? சென்னை அடுத்த மாங்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜாஜி இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருந்துள்ளார். புதன்கிழமையன்று மாலை பூந்தமல்லி அருகே குமரன் சாவடியில் உள்ள ஒரு கடையில் அமர்ந்து டீ அருந்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் டீ கடைக்குள் நுழைந்து ராஜாஜியை சரமாரியாக வெட்டியுள்ளார். தலையில் பலத்த வெட்டுக்காயமடைந்த ராஜாஜி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்த கொலைக்கான காரணம் மற்றும் கொலையாளிகள் குறித்த அனைத்து தகவல்களும் வெளிவந்தன. ராஜாஜியை கொலை செய்தது காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் என்பது தெரிய வர தலைமறைவாக இருந்த கிருஷ்ணகுமாரையும் போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோபாலுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. கோபாலின் மனைவி கௌரிக்கும் கொலை செய்யப்பட்ட ராஜாஜிக்கும் தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. கோபாலை பிரிந்த கௌரி ராஜாஜியுடன் சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன்பு கௌரி விபத்தில் உயிரிழந்து விட்ட நிலையில் தனது மனைவி என பெரிய அளவில் பேனர்களை ஊர் முழுவதும் வைத்திருக்கிறார் ராஜாஜி. இதனால் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் கோபாலுக்கு பல வகைகளிலும் அவமானம் ஏற்பட்டுள்ளது. மேலும் கோபால் பல சொத்துக்களை தனது மனைவி பெயரில் வாங்கி வைத்தும் இருந்திருக்கிறார். அந்த சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கிலும் ராஜாஜி செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கௌரி பெயரில் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து அதில் ராஜாஜியும் கௌரியும் சேர்ந்து நிற்கும் படங்களை பேனராக வைத்திருக்கிறார் ராஜாஜி. கோபாலை கடுப்பேற்றும் செயல்களில் ராஜாஜி தொடர்ந்து ஈடுபட தனது கூட்டாளி கிருஷ்ணகுமார் என்பவர் மூலம் அவரை கொலை செய்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோபால், கிருஷ்ணகுமார் ஆகியோரை கைது செய்த போலீசார் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி சம்பத், சந்தோஷ், ராஜேஷ் ஆகியோரையும் கைது செய்துள்ளனர். மனைவியை அபகரித்த இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி தலைவரை காங்கிரஸ் கட்சி பிரமுகர் கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.